அரபு உலகத்தில் நாங்கள் பொதுப்பரப்பத்தில் சன்னி ஷியா பிரிவு இருக்கிறது. ஆனால் அவர்கள் சன்னி பிரிவினர் ஹிஸ்புல்லா. ஆனால் ஹிஸ்புல்லா வல்ல மன்னிக்க வேண்டும், ஹமாஸ் அமைப்பு. ஹிஸ்புல்லா ஷியா பிரிவு. ஆனால் இவர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கிறது. உண்மையில் கிடைக்க வேண்டிய பகுதியிலிருந்து கிடைப்பதில்லை. இந்த முரண்பாட்டுக்கும் ஈரான் இவர்கள் பின்னால் இருப்பதற்கும் என்ன காரணம்? கிடைக்க வேண்டிய தரப்பின் அது கிடைக்காமல் இருப்பதற்கான காரணத்தை தான் நான் இப்பொழுது சொன்னேன். அது ஒரு நாளும் கிடைக்காது. என்றால் அவன் திரும்ப 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 அவனுக்கு ஊட்டப்படுதே. அதாவது இப்ப எங்களுடைய புதிய அறிக்கையின்படி உதாரணமாக ஈரான் ஹிஸ்புல்லா ஹமாஸை பலப்படுத்துது, எனவே அவன் பலஸ்தீனை பிடிச்சிருவான், பிடிச்ச அடுத்த கட்டம் நீதான், எனவே நீ ஆதரவு அளிச்சிடாத. இதுதான் அந்த விஷயம். ஆனால் அவர்களே ஆதரவு அளிக்கிறார்கள், குறைந்தபட்ச ஆதரவு தான். அதுவும் என்னுடைய கருத்தின்படி இப்ப ஈரானுடைய ஆதரவு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கணிசமான இஸ்ரேலை பலவீனப்படுத்துகின்ற அல்லது காசா மக்களை பாதுகாக்கின்ற அளவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க கணிசமான ஆதரவை இந்த சக்திகள் வழங்குகிறது. அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதனோட இஸ்ரேலுடைய பகைமை பெறுகிறது. ஒரு பக்கம் பொருளாதார ரீதியில் சவுதி, கட்டார், ஐக்கிய அரபு அமீரகத்தை விட கடுமையான சரிவு நிலையில் ஈரான் இருக்கிறது. ஈரானுக்கு ஒரு போரே தேவையில்லை. இதற்குள் இவர்கள் முக்கிய நுழைக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு தான் ஆபத்து அதிகம். ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஆபத்து இருக்கிறது, எச்சரிக்கை இருக்கிறது, இன்னும் ஒரு பக்கம் இவர்களுடைய இருக்கிறது. ஆனால் தானே சென்று ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது போன்ற ஒரு செயற்பாட்டை தான் ஈரான் செய்கிறது. ஈரான் நாங்கள் அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, அந்த எதிர்பார்க்கப்படுகின்ற அளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு நோட்டபிள் போர்ஷனில் ஒரு 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 கணிசமான அளவு ஹெல்ப் செய்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அப்படி நம்பவில்லை. அது அவ்வப்பொழுது ஒரு ஒரு மானசீகமான ஒரு ஆதரவை எப்போது இருந்தோடு ஹிஸ்புல்லா சில தாக்குதல்களை நடத்துகின்றார்கள். என்றால் அடிக்க வேண்டும் ஒரு தரப்பல்ல நாட்டினுடைய ராஜேந்திர உறவு மட்டுமல்ல தாக்குதல் நடக்கின்றது. அது ஏமனுக்கும் ஆபத்து, நேரடியாக ஈரானுடைய தலையீடு இல்லாவிட்டாலும் ஹிஸ்புல்லா ஹூதிஸ்கள் அவ்வப்பொழுது சில ராணுவ நடவடிக்கை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் அது எந்த அளவு இஸ்ரேலை பலவீனப்படுத்தும் என்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல ஈரானுக்கு நேரடியாக தலையிடாது. ஏனென்றால் தலையிடாது 100% இதில் பவர்ஃபுல் அது இன்டர்ஃபியர் பண்ணாது. ஏனென்றால் ஒன்று ஈரானில் இன்டர்னல் எக்கானமிக் கிரைசிஸ் இருக்கிறது. ஏற்கனவே அவங்களோட ஜனநாயகத்தை பற்றிய உள்ளுக்கு மனித உரிமை விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றது. மூன்றாவது, ஈரானை வலுக்கட்டாயமாக இந்த சந்திக்கு இழுத்து ஒரு கடைசியான ஒரு தாக்குதல் மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கு. இது எப்படியாவது அந்த நோக்கத்தை ஈரான் அறியவில்லையா? ஈரான் அறிந்திருக்கிறது. அதனால் தான் அது முழுமையாக ஹிஸ்புல்லாவுக்கும் ஹவுதிக்கும் ஆதரவளிக்க வேண்டும். அது எப்பொழுதுமே தங்களோட ஷியா குரூப்பில் இருக்கின்ற நாடுகள் என்ற வகையில அவர்கள் ஆல்ரெடி கொடுத்த ஆயுதங்கள் பயிற்சிகள் ஊடாக அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்களே ஒழிய இல்லை, நீங்கள் அடங்கி இருங்கள், அமைதியாக இருங்கள், நீங்கள் ஏதேனும் செய்ய போனால் அது எனக்கு தான் பிரச்சனை, அந்த அளவுக்கு ஈரான் செல்லவில்லை இன்னும். ஏன்னால் ஈரான் நினைக்கின்றது, ஈரான் நேரடியாக இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. அது ஹிஸ்புல்லா, லெபனானும் யமனும் கலந்து கொள்கின்ற தலையீடு செய்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது எங்களுக்கு அது நேரடியான இது இல்லை என்று ஈரான் கருதுகின்றது. ஒபிஷியல் நிலைப்பாடு என்ன? ஈரான் நாங்கள் ஒபிஷியலா இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் அதை தாண்டி ஈரான் இதிலே கலந்து கொள்கிறது என்று யாராவது எதிர்வினையாற்ற ஆரம்பித்தால் அதற்கு எதிர்வினையாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அது சொல்கின்றது. அது சரியான நிலைப்பாடு தான். அது எப்பொழுது இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு இலக்காகுமோ அது அவ்வப்பொழுது திருப்பி தாக்குகின்ற ஆற்றல் ஈரானுக்கு உண்டு. அது அந்த நேரம் பார்த்துக்கொள்ளும். இப்பொழுது கணிசமாக நேரடியாக பலஸ்தீன ஈரான் தலையீடு செய்யுமான்னு கேட்டால் நான் நம்பவில்லை அவர்கள் தலையீடு செய்வார்கள் என்று. ஆனால் அவர்களுடைய எப்படி டர்க்கி தலையீடு செய்யவில்லையோ அப்படி ஈரான் என்ற நாடும் ராணுவம் தலையீடு செய்யாது. ப்ராக்சியா இருக்கின்ற ஹிஸ்புல்லாவும் ஹூதிஸும் அவர்களுக்கு முடியுமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள், அவ்வளவுதான். அது அரபுகளுக்கு ஒரு மானசீகத்தை கொடுக்கின்றது. ஆனால் அது எந்த அளவு பலஸ்தீனத்தில் இஸ்ரேலை பலவீனப்படுத்துவதற்கும் பலஸ்தீன மக்களுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அந்த தலையீடு உதவுகிறது என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். காசா மக்கள் பட்டினியில் இருக்கிறார்கள். அதுக்கு எந்த நாடு, மத்திய கிழக்கில் உள்ள எந்த நாடு நேரடியாக உதவித்தொகை வழங்க? முதலாவது ஈஜிப்து மனம் வைக்க வேண்டுமே. ஈஜிப்தான எல்லையா இருக்கிறது காசாவுக்கு 12 கிலோமீட்டர் ரஃபா. அதை அவர்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு குத்தகை கொடுத்திருக்கிறார்கள், இஸ்ரேலிய ராணுவம். அந்த ராணுவத்தை தாண்டித்தான் இவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் செல்ல வேண்டும். அப்ப அமெரிக்கா $2.5 பில்லியன் ராணுவத்துக்கு வருடாந்தம் கொடுக்குது. அது கொடுத்து இப்ப நிபந்தனை போட்டிருக்கின்றது, நீ கொஞ்ச காலத்துக்கு உண்ட எல்லையை இந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கணும். அந்த
2.5 பில்லியனை வாங்கிக்கிற சிசி ராணுவம் என்ன செஞ்சுக்கண்டா இப்ப இஸ்ரேலுக்கு அந்த எல்லையை கொடுத்தி. அப்ப இஸ்ரேலிய போர்சஸ் அனுமதிக்காமல் உணவுப் பொதிகள் அங்க என்ன செய்யலாது, போக இயலாது. யுஎன்ஓ கூட இஸ்ரேல் அனுமதிக்குது இல்லை. உலகத்தில் உலக நீதி, உலக சட்டம், சர்வதேச சட்டங்கள், சர்வதேச மனிதாபிமான சட்டம், ஹியூமனிடேரியன் லோ, ஹியூமன் ரைட்ஸ் லோ, யுஎன்ஓ, ஐசிஜே, ஐசிசி, இதெல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கின்ற சொல்லுங்க பாப்போம். எல்லாம் சும்மா இஸ்ரேல் எத்தனை பேரை கொண்டிருக்கின்றது இந்த கணக்கு சொல்றதுக்கு என்னதுக்குடா அப்புறம் யுஎன்? நான் சும்மா கேட்கிறேன். யுஎன்ஓ ஒர்க்கர்ஸை, எய்ட் ஒர்க்கர்ஸை இஸ்ரேல் கொல்லுதே. யுஎன்ஓடைய எய்ட் ஆஃபீஸை அடிச்சு நொறுக்கிக்கே. அப்போ இதெல்லாம் என்னத்தை காட்டுதுண்டா, அமெரிக்கா என்ற ஒரு பவர்ஃபுல் சக்தி ஊடாகத்தான் இதெல்லாம் நடக்குது. இதை கேட்க பார்க்கறதுக்கு யாரும் உலகத்தில் இல்லை. இந்த நிலையில் பிரித்தானியா, பிரான்ஸ், கனடா, நோர்வே போன்ற நாடுகள் அங்கே பட்டினிச்சாவை எதிர்கொள்கிற டபுள் ஸ்டாண்டர்ட். இதே பிரான்ஸ் ஆயுதங்களை விற்பனை செஞ்சு இந்த வார் டைம்ல இதே யூகே தான் இந்த பிரச்சனையை உருவாக்கினது. யூகே தான் இஸ்ரேலை கொண்டு வந்து இங்க கல்டிவேட் பண்ணினார்கள் அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக. அவர்கள் உண்மையான அப்போது இருந்த நிலைப்பாட்டில் தான் இப்போதும் இருப்பார்களா? இல்லாமல் இருப்பதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அது சாதகமானதுதான். ஆனால் வெறுமனே இந்த சில அரசியல் தலைவர்கள் சொல்வது போல சும்மா அந்த வாய்ப்பேச்சால மட்டும் ஒன்று செய்ய இயலாது. ஏதாவது செயல் ரீதியாக செய்ய வேண்டுமே. நாங்கள் இதை எதிர்க்கின்றோம், நாங்கள் இதை நிராகரிக்கிறோம், நாங்கள் இதை கண்டிக்கிறோம் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ள முடியுமா? இல்லை. துண்டித்துக் கொள்வதான நிலைப்பாட்டுக்கு வர இருப்பதாக முதலாவது அவர்கள் இஸ்ரேலுக்கான ஆயுத இறக்குமதியை தடை செய்ய வேண்டும். பொருளாதார உதவிகளை எல்லாம் நிறுத்த வேண்டும். ரைட். அடுத்தது அவருடைய ராஜதந்திர உறவுகளை துண்டிக்க வேண்டும். துண்டித்திருக்கிறார்களா? இல்லை. இப்ப உதாரணமா இப்ப துருக்கி இவ்வளவு பேசுது. துருக்கியில இஸ்ரேலுடைய எம்பசி இன்னும் இருக்குதானே. குறைந்தபட்சம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், டிப்ளமேட்டிக் ரிலேஷனை கட் பண்ணிருக்கலாம். ஏன் தென்னாப்பிரிக்கா கட் பண்ணிடும்டா, பிரேசிலை கட் பண்ணிடும்டா, கியூபாவை கட் பண்ணிடும்டா, வெனிசுவேலா கட் பண்ணிடும்டா. வை கான்ட் டர்க்கி? ஒரு சிம்பலைஸ். நாங்கள் எங்களுடைய மக்களை கொள்கின்ற அரசுடைய இராணுவ இந்த என்னது டிப்ளமேட்டிக் ரிலேஷனை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்றோம் என்று டிக்ளேர் பண்ணிடும் தானே. அவர்களே பண்ணவில்லை. அவர்களே பண்ணாத நிலையில் இந்த பிரான்ஸ், இந்த என்ன சொல்ற நாடுகள் எல்லாம் சும்மா ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த நாடுகளுடைய எங்கள் நிலைப்பாடுகள் எங்களுக்கு நம்பிக்கை. பேச்சில் எதுவும் இல்லை. வரும் பேச்சு என்னண்டா, அர்துகானை அவருடைய நாட்டில் ஒரு பிரஜையாக இருந்து நாம் பார்ப்போம் என்றால் அவரை நாங்கள் நியாயம்தான் காண்போம். டர்க்கி லெபனான் ஆக என்ன அடுத்த மொகாபேயுடைய ஜிம்பாபே, செகண்ட் லெபனான், தேர்ட் டர்க்கி வேர்ல்டு எக்கானமிக் கிரைசிஸ்ல. அவந்தாக்கள நாட்டே பொருளாதாரத்தை நிமித்துக் கொள்ள இயலாத நிலையில இங்கே இருக்கிற இஸ்ரேல ராணுவ ரீதியான தலையிட்டு அவர் செய்வார் எதிர்பார்க்க இயலுமா? அது நடக்காத காரியம். சும்மா அதுக்கு அப்படி செய்ய முடியாத அர்துகான் கதைக்கப்படாது. என்ன இஷ்யூ உண்டா? இப்ப நிறைய அர்துகான கடும் விமர்சனம் இலங்கையில கூட நாம் பார்க்கிறோம். கடும் விமர்சனம் இருக்குது. ஒரு சாரார் இல்லப்பா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு அவங்களோட உள்நாட்டு விஷயங்கள் இருக்கின்றலாம் நியாயப்படுத்துவாங்க. கொஞ்சம் பேர் விமர்சிப்பாங்க. அந்த விமர்சனம் செய்யறவண்ட பக்கத்தில் ஒரு நியாயம் என்னண்டா, இப்படித்தான். இப்ப நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை வாயால் சொல்லி மட்டும் போதாது. சில நேரங்களில் அதை செயலுக்கு கொண்டு வர வேண்டும். செயலில் இறங்குவதற்கான ஆர்வம் உங்களுக்கு அறவே இல்லாமல் வாயால் தொடர்ந்து நீங்க என்ன செய்யப்படா, ஒரு தரம் சொல்லிப்பட்டு போறது கதை வேற. நாங்கள் தேவைப்பட்டால் ராணுவ எடுப்போம். அர்துகான் எத்துதான் சொல்லிட்டாரு, உனக்கு 7 அடி பேச வாயை பத்தி கிரியம் பாப்பா சொன்னா செய்ய அடி பேசாம இரி. இதான் எங்கட நிலைப்பாடு. விளங்கிட்டா? அதுபடியா அது சும்மா அது பொய்வே இல்லை. அது உண்மையிலே பிராக்டிக்கலி பார்த்தா, ரஷனலி பார்த்தா அவன் இங்கே இருக்கிறான் டர்க்கி. அவன் இங்கே இதுல தலையீடு செய்ய மாட்டான். அவனுக்கு வேற பிரச்சனை உண்டு. அது மாதிரி ஈரான் இதில் நேரடியாக தலையீடு செய்யாது.